ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாபிக் பார்த்துட்ருக்கோம். இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெசன். போன கிளாஸஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்க்க போகிறோம். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். ஓகேங்களா? இது எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 36 to 51 பார்ட் 4 வரைக்கும். அதாவது பார்ட் 4ல் ஆர்டிக்கல் 36 to 51 வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன ஒரு விஷயம்னா, இது எதுவும் சட்டம் கிடையாது. ஓகேங்களா? சட்டம் கிடையாது. பட் கவர்மெண்ட் வந்து லா பாஸ் பண்ணும்போது இல்லை லா க்ரியேட் பண்ணும்போது இந்த அறிவுறுத்தல்களை, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுதான் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, இதில் 3 மேஜர் டிவிஷன் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலிஸ்டிக், காந்தியன், லிபரல், இன்டலெக்சுவல். சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை. இந்த 3 டிவிஷன்ஸை சொல்கிறாங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் வந்து 3 டிவிஷன்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பிஆர் அம்பேத்கர் என்னன்னு சொல்கிறாருன்னா, புதுமையான சிறப்பம்சம், நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்னன்னு சொல்கிறாரு? புதுமையான சிறப்பம்சம், நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுலேருந்து வந்திருக்கும்? யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்ஏலேருந்து எடுத்தோம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாலிசி எதுலேருந்து எடுத்திருக்கோம்னா அயர்லாண்ட் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சஸ் எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம அதை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். யூஎஸ்ஏ, அயர்லாண்ட். ஓகே, அடுத்தது கெனாட் டேக் அவே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் மாற்றவோ திருத்தவோ முடியாது. இது கொடுத்து தான் ஆகணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபிள்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணலாம், பண்ணாமல் கூட போகலாம். அடுத்தது என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் ஆஃப் லா. என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் ஆஃப் லானா சட்டத்தால் செயல்படுத்த முடியும். இந்த சட்டத்திட்டங்களை என்ன பண்ணலாம்? சட்டம் வந்து அதோட வேலையை கரெக்டாக செய்யணும். ஓகேங்களா? அடுத்தது நாட் என்ஃபோர்ஸபிள், கட்டாயப்படுத்த முடியாது. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கட்டாயமாக செயல்படுத்தி தான் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீகல் சாங்ஷன்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு சட்ட ஒப்புதல் பெற்றவை. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூஷனில் இந்த ஆர்டிக்கலில் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் செயல்படுத்தணும் அப்படின்னு சட்ட ஒப்புதல் பெற்றவை. ஆனால் இந்த டிஎஸ்பி தான் ஷார்ட் ஃபார்ம். இது என்னது அப்படின்னா மாரல் அண்ட் பாலிட்டிக்கல், தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதல். இது வந்து நம்மளா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் பாலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் ஜனநாயகத்தை இது சப்போர்ட் பண்ணுது. அரசியல் ஜனநாயகத்தை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப்போர்ட் பண்ணுது. சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை டிபிஎஸ் பண்ணுறது. ஓகேங்களா? டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு நேச்சுரல் ரைட்டு, அடிப்படையாக அவங்களுக்கு தேவையான உரிமைகள். இது வந்து என்னென்னா ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, மனித உரிமைகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த யூஎஸ்ஏ, அயர்லாண்ட் ரொம்ப முக்கியம். யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருக்காங்க. அயர்லாண்ட்லேருந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் பார்த்தோம் இல்லையா, ஆர்டிக்கல் 21A. அது எப்படி வந்துச்சுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. எப்போ? 2002ல் வருது. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 45ல் இருந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ரைட்டை, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கலை வந்து சேஞ்ச் பண்ணி ஆர்டிக்கல் 21Aன்னு புதுசாக அதில் க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் அப் டு 6 years. ஓகேங்களா? ஒரு குழந்தை பிறந்து 6 years ஆகிற வரைக்கும் அந்த இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாகணும். முன்பருவ மழலையர் கல்வி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆர்டிக்கல் 45 என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிக்கல் 21Aல ஃபண்டமெண்டல் ரைட்டாக சேஞ்ச் பண்ணுது. எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம், அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி அடிப்படை உரிமைகள் இருக்கிற மாதிரி அடிப்படை கடமைகளும் இருக்குது. இது யார்கிட்ட இருந்து எடுத்திருக்குன்னா ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆர், முன்னாள் சோவியத் யூனியனோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது தான் அடிப்படை கடமைகள். ஓகே, 1976 ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா காங்கிரஸ் பார்ட்டியால் உருவாக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு சில இது கொடுக்குறாங்க. இந்த 10 கடமைகளை வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி பார்ட் 4A அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பார்ட் 4Aன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 51A. கிளியரா? பார்ட் 4Aல ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 51A. அந்த 51Aல என்ன சொல்கிறாங்க, 10 டியூட்டிஸ் சொல்கிறாங்க. அந்த 10 டியூட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். 10 கடமைகள் என்னென்ன அப்படின்னு. ஃபஸ்ட்டு, ரெஸ்பெக்ட் கான்ஸ்டியூஷன், ஐடியல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம். இந்தியராக பிறந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணும். அதே மாதிரி அதோட கொள்கைகள், நிறுவனங்கள், இந்திய கொடி, இந்திய தேசிய கீதம் எல்லாத்தையுமே மதிக்கணும். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு கடமை. அடுத்ததாக சொல்லப்படுறது ஃபாலோ நோபல் ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்களையும் போராடுறதுக்கு தூண்டுதலாக இருந்த மிகப்பெரிய கருத்துகளையும் நம்ம மதிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் செகண்ட் கடமை. மூணாவதாக சொல்கிறது ப்ரொடெக்ட் சாவரினிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி. அதாவது இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இந்த மூணுத்தையுமே வந்து நம்ம பாதுகாக்கணும். நெக்ஸ்ட்டு, டிஃபெண்ட் கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ். நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அதற்காக தேசப்பணி செய்வதற்கும் ரெடியாக இருக்கணும். 5th ஒன், பிரதர்ஹுட், ரெஸ்பெக்ட் உமன். சகோதரத்துவத்தோடு இருக்கணும். ஓகேங்களா, எந்த ஜாதி சமய பாகுபாடும் இல்லாமல் சகோதரத்துவத்தோடு இருக்கணும். அதே மாதிரி பெண்களை மதித்து நடக்கணும். 6th ஒன், வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் காம்போசிட் கல்ச்சர். நம்ம கலாச்சாரம் பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்தது தான். ஓகேங்களா, ஹிந்து, கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலாச்சாரமும் கலந்துருக்கு. அதை நம்ம மதித்து அதை பாதுகாக்கணும். பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட். நேச்சுரல் என்விரான்மெண்ட்னா வாட்டர் ரிசோர்ஸஸ், ஏர் ரிசோர்ஸஸ், எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம பாதுகாக்கணும். ஓகேங்களா, இயற்கை வளங்களை பாதுகாக்க வேணும். டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம் போன்றவற்றில் வளர்ச்சி. 9th ஒன், சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அப்ஜூர் வயலன்ஸ். பொது சொத்தை பாதுகாக்கணும், வயலன்ஸில் ஈடுபடக்கூடாது. டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்படுதல், ஒரு தனிநபராகவோ அல்லது ஒரு குழுவாகவோ. ஓகேங்களா, இந்த 10 விஷயந்தான் என்னென்னா அடிப்படை கடமைகள். ஓகே, ஃபஸ்ட்டு 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஒரு 10 டியூட்டிஸ் மட்டும் கொண்டு வராங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 2002 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 2002 கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா 51AK அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொண்டு வராங்க. அதில் 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா எஜுகேஷன் டு சில்ட்ரன் ஃப்ரம் 6 to 14 ஏஜ். ஒரு தந்தையோ அல்லது பாதுகாவலரோ என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு 14 வயசு வரைக்கும் கல்வியை கண்டிப்பாக கொடுத்தாகணும். இது 11வது அடிப்படை கடமை. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மத்திய மாநில உறவுகள், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இதில் 3 இது பார்க்க போகிறோம், லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல். ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், சட்டமன்ற உறவுகள். இதில் 3 லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, யூனியன் லிஸ்ட், மத்திய அரசு பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட், மாநில அரசு பட்டியல், கான்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 லிஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 97 இருந்துச்சு யூனியன் லிஸ்ட்டில் இருந்த ஐட்டம்ஸ். அது இப்போ 100 இருக்குது.
அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் 66 இருந்தது, இப்போ 61 இருக்குது. கான்கரண்ட் லிஸ்ட்டில் 47 இருந்தது, இப்போ 52 இருக்குது. ஓகேங்களா, எத்தனை சப்ஜெக்ட்டுங்கிறது தான் இருந்தது. இது வந்து எங்கே இருக்குன்னா 7th ஸ்கெடியூலில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட் எல்லாமே 7th ஸ்கெடியூலில் ஆட் பண்ணியிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட்டில் 1976, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிறைய திருத்தங்கள் இதில் தான் செய்யப்பட்டிருக்கு, இந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் செய்யப்பட்டிருக்கு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 சப்ஜெக்டை ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கான்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றுறாங்க. அந்த மாநில பட்டியலேருந்து பொது பட்டியலுக்கு மாற்றுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கல்வி, ஃபாரஸ்ட் காடுகள், வெயிட் அண்ட் மெஷர்ஸ் எடைகள் மற்றும் அளவீடுகள், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் நிதி நிர்வாகம். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டையும் ஹை கோர்ட்டையும் விட்டுட்டு மற்ற எல்லா நீதி நிர்வாகத்தையும் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு கான்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டாங்க. ஓகேங்களா, இதில் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை ஆராயறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 1969 3 மெம்பர் கமிட்டி, ஓகேங்களா, 3 மெம்பர் கமிட்டி, மூவர் குழுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஹெட்டாக யார் இருக்காருன்னா டாக்டர் PV ராஜா மன்னர். ஓகேங்களா, இவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார். எதுக்காக அப்படின்னா மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக இந்த குழு உருவாக்கப்பட்டது. ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், நிர்வாக உறவுகள். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளார இருக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஸ்டேட்டில் நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் அவங்க எதாக இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ண முடியும். இதுவே யூனியனாக இருந்துச்சுன்னா, மத்திய அரசாக இருந்துச்சுன்னா ஆல் ஓவர், ஓகேங்களா, ஆல் ஓவர் ஒரு லா பாஸ் பண்ணணுன்னாலும் அவங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். அதே மாதிரி மாநில அரசு ஏதாச்சும் அக்ரிமெண்ட் போடணுன்னாலும் இவங்க தான் அங்கீகாரம் கொடுக்கணும். இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். அடுத்தது ஃபினான்ஷியல் ரிலேஷன். அதுக்கு ஒரு ஆக்ட் சொல்கிறாங்க, பார்ட் 12 ஆர்டிக்கல் வந்து 268 293 வரைக்கும் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட், இது ரெண்டுமே சொல்லப்படுது. ஓகே, இதில் ஆர்டிக்கல் 280 படி என்ன பண்ணணும்னா பிரசிடெண்ட் வந்து ஒரு ஃபினான்ஸ் கமிஷனை க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபைனான்ஸ்க்காகவே தனியாக ஒரு கமிஷனை ஆர்டிக்கல் 280 படி பிரசிடெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது என்னென்னா 1983 சர்க்காரியா கமிஷன், சர்க்காரியா ஆணைக்குழு அப்படின்னு இந்திரா காந்தி வந்து உருவாக்குறாங்க. இது முக்கியமான விஷயம் எதுக்காகனா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான், ஆராய்தலுக்காக தான். இவங்க கிட்டத்தட்ட 247 அமெண்ட்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓவராலாக 247 அமெண்ட்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதை வந்து கவர்மெண்ட் வந்து 180 மட்டும்தான் ஏற்றுக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா 1990 இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது தான் இன்டர் ஸ்டேட் கவுன்சில். கிளியரா? ஃபினான்ஷியல் ரிலேஷனுக்காக 280 ஆர்டிகல் 280 படி ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிட்டு பிரசிடெண்ட் வந்து உருவாக்கணும். ரொம்ப நோட்டடாக சொல்கிறது 1983 சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி கொண்டு வராங்க. அந்த கமிஷன் 247 அமெண்ட்மெண்ட் சொல்லுது, அதில் 180 மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணதில் ரொம்ப முக்கியமான விஷயம் 1990 இன்டர் ஸ்டேட் கவுன்சில் கொண்டு வந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ். அஃபிஷியல் லாங்குவேஜ் எடுத்துட்டிங்கன்னா அது பார்ட் 17 ஆர்டிக்கல் 343 to 351. இதில் லாங்குவேஜை 4 இதாக பிரிக்கிறாங்க தேவைக்கேற்ப. யூனியன் சென்டரில் என்ன, ரீஜியனல் லாங்குவேஜஸ்னால் ஸ்டேட் லெவலில். அடுத்தது லாங்குவேஜ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதிக்கு அதாவது கோர்ட்டில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். அடுத்தது டெக்ஸ்ட் ஆஃப் லாஸ் அண்ட் ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ், ஒரு அரசாணை வெளியிடுறதாகட்டும் இல்லை ஆக்டை வெளியிடுறதாகட்டும் அது எந்த லாங்குவேஜில் இருக்கணும், அந்த லாங்குவேஜ் என்ன அப்படின்னு 4 இதாக பிரிக்கிறாங்க. இந்த லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து டிக்ளேர் ஆகிறதுக்கு என்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 1955 ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க 1956 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அதுலேருந்து என்ன எடுக்கிறாங்க, 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்னு கொண்டு வராங்க. இந்த கமிட்டி சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை வச்சு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 கொண்டு வரப்படுது. ஓகேங்களா, அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோர் தென் 15 இயர்ஸ், ஓகேங்களா, 15 இயர்ஸ் கழிச்சுமே என்ன ஆகும் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அலாங் வித் ஹிந்தி கூட இங்கிலீஷையும் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுட்டு தான் வரப்போகிறோம்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஒரு 1967 திரும்பி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கொண்டு வராங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷோட பயன்பாடு வந்து கண்டினியூஸ் இன்எவிட்டபிள்னு சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும்னால இல்லை, எப்போவுமே வந்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 1955ங்கிறது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கமிட்டி. 1956 அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. 1967 அஃபிஷியல் லாங்குவேஜில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதில் வந்து இங்கிலீஷ் வந்து கண்டினியூஸாக பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாங்குவேஜ் எங்கே ஸ்கெடியூல் பண்ணுறாங்கன்னா 8th ஸ்கெடியூல் 8வது அட்டவணையில் கூறப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு. இப்போ கரண்ட்டில் 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகே, இப்படி இருக்கும்போது 2004 ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணலான் இருக்காங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் செம்மொழி அப்படின்னு கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டாக செம்மொழிஸ்ன்னு சொல்லப்பட்டது தமிழ் தான் 2004. அடுத்தது 2005 சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடம் ரெண்டுமே வந்து 2008 கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு அப்ரூவல் ஆகுது. அடுத்தது மலையாளம் 2013, ஒடியா 2014. ஓகேவா, தமிழ் வந்து 2004, அதுதான் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ், அவசர கால ஏற்பாடுகள். இது மோஸ்ட்லி பிரசிடெண்ட் வந்து டிசைட் பண்ணுறது தான். நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு 3 தான் பிரிக்கிறாங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலை எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 352 படி பிரசிடெண்ட் வந்து அவசர நிலையை வந்து டிக்ளேர் பண்ணலாம். எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று வார் வரும்போது, வார் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், அதாவது வெளியிலேருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரும்போது அது வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்லிட்டு இந்த எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். இதுவே உள்நாட்டிலே கலவரம் வரும்போது உள்நாட்டு அவசர நிலைன்னு டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா, அப்போ வந்து இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் யாரோட கண்ட்ரோல்லையும் இந்தியா இருக்காது. ஓவரால் பிரசிடெண்ட் ரூல் தான் இருந்துகிட்ருக்கும். இதில் எப்போ இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குன்னா 1962, 1971, 1975 இந்த 3 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்த இயர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில அவசர நிலை, ஆர்டிக்கல் 356. இதன்படி கவர்னர் வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் படி கண்டிப்பாக நடக்க வாய்ப்பில்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு பிரசிடெண்ட்டுக்கு தெரிவித்தால் அப்போ வந்து 356 ஆர்டிக்கல் 356 படி மாநில அவசர நிலை அறிவிக்கப்படும். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, பிரசிடெண்ட்டுக்கு பதிலாக ஆளுநர் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிப்பார். இது 1 இயர்க்குள்ளாரையே இந்த அவசர நிலை முடிஞ்சிடணும். சப்போஸ் இந்த அவசர நிலை 1 வருஷத்துக்கு மேலே நீட்டிச்சாங்க அப்படின்னா அது ஆர்டிக்கல் 352 படி வந்துடும். அப்பயுமே கூட ஓவராலாக ஒரு 3 இயர்ஸ் மட்டும்தான் இந்த அவசர நிலையில் வைக்க முடியும். இது எப்போ நடந்திருக்குன்னா பஞ்சாபில் 1951 நடந்திருக்கு. ஓகேவா, பஞ்சாபில் 1951 நடந்திருக்கு. அடுத்தது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி சார்ந்த அவசர நிலை. இதுக்கு என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 360. இந்த ஆர்டிக்கல் 360 படி ஒரு குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை அறிவித்தார் அப்படின்னா ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் எப்போ வேணாலும் அமௌண்ட் அந்த சேலரியை வந்து குறைக்கலாம். அது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தாலும் சரி, அது வந்து குடியரசுத் தலைவர் வந்து அறிவிச்சிட்டாரு அப்படின்னா எப்போ வேணாலும் இந்த சேலரி வந்து பிடிக்கப்படலாம். இதுதான் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி சார்ந்த அவசர நிலை. ஓகே, நெக்ஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்ட திருத்தம். நிறைய சட்ட திருத்தம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அமெண்ட்மெண்ட்னாலே சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட், மாடிஃபிகேஷன், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணுறது. இதுக்கு என்ன சட்டத்திட்டம்னா பார்ட் 20 ஆர்டிக்கல் 368. ஓகேங்களா, இது நம்மளுக்கே நல்லாவே தெரியும். ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு சாதாரணமாக லா பாஸ் ஆகணுனாலும், புதுசாக ஒரு லா க்ரியேட் பண்ணாலும் இதே ஃபார்மெட் தான். ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணுனாலும் ஃபஸ்ட்டு பில், ஒரு மசோதா வந்து பாஸ் ஆகணும். 2 அவைகளுக்கோ இல்லை 1 அவைக்கோ பாஸ் ஆகி அவங்களில் 2/3 மெம்பர்ஸ், 3ல் 2 பங்கு மெம்பர்ஸ் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கணும். அவங்களில் மெஜாரிட்டி அதுக்கு ஓட் பண்ணணும், அந்த மசோதாவுக்கு ஓட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து பாஸ் ஆகி பிரசிடெண்ட்டுக்கு போகும்.
ஓகேங்களா. குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு அவர் வந்து அசன்ட் கொடுத்ததுக்கப்புறம், அவர் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் அது சட்டமாகவோ இல்லை சட்ட திருத்தமாகவோ வெளியிடப்படும். ஓகேங்களா. இதுதான் ப்ராசஸ். இந்த சட்டத்திட்டம் வந்து எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க, சட்ட திருத்தம் வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை, எப்பயும் போல் வாக்கெடுப்பின் மூலமாக செய்கிறது. இன்னொன்று பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை. இந்த சிறப்புங்கிறது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து செய்கிறது, அதில் வந்து மெஜாரிட்டி காட்டுறது. பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், நாடாளுமன்றம் மட்டும் இல்லாமல் அந்த சட்டமன்றம் ஸ்டேட், ஓகேங்களா, மாநில அளவில் இருக்கிற சட்டமன்றத்திலிருந்தும் ஓட்டிங் மூலிமா கிடைக்கிறது அந்த ஒப்புதலுக்கு வந்து அந்த ஒப்புதல் மூலியமாகவும் அமெண்ட்மெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 42nd அமெண்ட்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா, இது ஒரு நோட் மாதிரி தான். 42nd அமெண்ட்மெண்ட் என்னன்னு சொல்லப்படுதுன்னா மினி கான்ஸ்டியூஷன், குறு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன்ஸ். ஓகே, இந்த அமெண்ட்மெண்ட்டெல்லாம் எப்படி செய்யப்படுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவில் பிரதமரோ இல்லை பிரதமரோ இல்லை குடியரசுத் தலைவரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கமிஷன் உருவாக்குறாங்க தேவையான அமெண்ட்மெண்ட்ஸ், என்னென்ன தேவையான அமெண்ட்மெண்ட்ஸ்னு ஆராய்ச்சி செய்கிறதுக்காக. அதுதான் ஒரு குறிப்பிட்ட இதில் மாறுபடுது. 2000 MN வெங்கடாச்சலியா இவங்க கீழே நேஷ்னல் கமிஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எதுக்காக அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தோட செயல்பாட்டை கண்காணிக்கிறதுக்காக. ஓகேங்களா. டு ரிவ்யூ ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், த தேசிய சீராய்வு ஆணையம் வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா, 2000. நெக்ஸ்ட்டு 2007 ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் MM பூஞ்சி அவர் தலைமையில் 3 மெம்பர், அதாவது 3 மெம்பர் கமிஷன், மூவர் குழு அப்படின்னு உருவாக்குறாங்க. இது எதுக்குன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள அந்த ரிலேஷனில் என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ஆணையங்கள் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து இன்னும் பெட்டராக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறத ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.